நான் யாரு? நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? ஞாபகம் வந்துருச்சு. ஏய் மண்டே மேக்ஸ் வரமாட்டாரண்டா. பத்து நாள் லீவ் வருதுல்ல, எங்கன்னா வெளியே போகலாமா? பீச்சு போகலாமாடா? அங்கே தானடா சுற்றின்னு இருக்கிற? ஆமாம்ல. மச்சான் மியூசியம் எங்கன்னா போகலாமா? போகலாம், ஒரு நாள் போகலாம். போகலாம்டா, ஒரு நாள் போகலாம். சரி, ஒரு நாள் போகலாம். என்னடா ஒரு நாள் போகலான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் ஆச்சு. சொல்லு எங்கே போகலாம்? டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். அன்றைக்கி எவ்வளோ ஒருத்தன் ஃபேனை மாட்டிட்டான்னு நம்ம 3 பேரையும் பனிஷ் பண்ணதை இப்போ வரைக்கும் மறக்கவே முடியலடா. அது என்னாலே மறக்க முடியலடா. எவனோ குடிச்சிட்டு போட்டு வச்சுக்கிறான்டா. இப்படி தான்டா குடிச்சிட்டு பாட்டில் பார்க்கில் போட்டு போயிடுறாங்க. அதனால் எவ்வளோ பிரச்சனை வருதுமா இங்கே. மச்சான், நம்மளாம் எவ்வளோ பெருசானாலும் குடிக்கவே கூடாதுடா. உன்னை அந்த ஒயின் ஷாப்பில் பார்த்தனே, அங்கே என்ன பண்ணியிருந்த நீ? ஏய் மச்சான் இல்லைங்கடா. சிக்க மாட்டான்டா இந்த சிறுவண்டு. ஒருத்தன் படிக்கிறனாவும் இன்னொருத்தன் குடிக்காரனாவும் நான் ஊர் சுற்றினாவும் இருந்தோம். ஆனால் நாங்கள் ஒன்று சேருவோன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. லவ் சாங் எதனா கேட்கலாமா? லவ் சாங் கேட்குற நிலைமையில இருக்கிறோம். சரி, இந்தா நீ எதனா வை. என்னடா ஓகே ஆக மாட்டேது? மச்சான் என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? அதே அடுத்துடா அதான்டா மோசம். ஞாபகம் இல்லையா உனக்கு? நீ எங்கடா இங்க? டிஎன்பிசி பாஸ் ஆயிட்டேன்டா. அதை ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ என்ன பண்றீங்க? என்னடா இது? நீ என்னடா பண்றீங்க? சும்மாதான்.
அதை விட்றா, நேற்று நைட்டு ஒரு கனவு வந்ததுடா. அதில் ஏதோ என் முன்னாடி ஏதோ ஒரு நெருப்பு மாரி ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். கண்ணை திறந்து பார்த்தா எழுந்துக்கிறேன், கனவு காஞ்சி போச்சுடா. என்ன குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? குடியும் நிறுத்துங்கடா. சரிடா, அப்புறமா பார்க்கலாம். என்னடா டிஎன்பி சேர்ந்து பாஸ்லாம் ஆகிட்டுறான் அவன். என்ன வாழ்க்கடா. சரி, நான் கேட்டதுங்க. அதை கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. அதான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. டேய், இது ரொம்ப பவர்டா. இதை போட்டால் ஸ்ட்ரைட்டாக எம்மகிட்ட போயிட்டு வந்த மாதிரி தோணும். சரி மச்சான், பார்த்து போடு, போயிட்டு வரேண்ணா. நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியும். அப்போ எல்லாரும் சொல்ற அந்த கடவுள் நீதானா? அப்படியே இருக்கலாம். அப்போ நான் சித்திரனா? இல்லை, இது நடக்கக்கூடாது. நான் சின்ன வயசுலேருந்து உங்ககிட்ட எவ்வளவோ கேட்டிருப்பேன், ஆனால் நீ என்கிட்ட கொடுத்ததே இல்லை. இதை மட்டும் நான் கேட்காமலே கொடுத்துட்டேன். பேசு, இப்போ மட்டும் ஏன் பேச மாட்டேற? பேசு. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சது. சே. ஆனால் என்னால் உனக்கு ஒரு வாய்ப்பு தர முடியும். சொல்லு, என்ன வாய்ப்பு? திரும்பி பாரு. அவனை தோக்கடிச்சு இந்த கல்லை எடுக்கணும். இது உனக்கான வாய்ப்பு. என்னால் ஒன்று அடிக்க முடியாதா? உன்னால முடிஞ்சா இது என் கையில இருந்து எடுத்துட்டு போ. என்ன சத்தம் இந்த நேரம்? கோயிலின் மொழியா? இந்த நேரம் கதிரின் ஒலியா? கிளிகள் முத்தம் தருதா? அதனால் சத்தம் வருதா? அடடா, என்ன சத்தம் இந்த நேரம்? ப்ளீஸ், எனக்கு இன்னொரு வாய்ப்பு தர முடியுமா? இதை ஏன் உன்னை பண்ண சொன்னேன்னா, அந்த கல் தான் உன்னோட வாழ்க்கை. அதை நீ முழுமை அடையிறதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கு இடையிலையோ நிறைய தடங்கள் வரும், பல இன்னல்களும் வரும். சில வாட்டி நீ கீழே விழுக வேண்டியதும் வரும். ஏன், உன் நண்பன் கூட உனக்கு எதிராக மாறுவான். இதை காரணமாக காட்டி நீ மதுவையும் கையில் எடுக்கலாம். அது எதுக்கும் தீர்வாகாது. நீ இனிமே அந்த மதுவை இல்லை அந்த பாட்டிலை
கையில் தொடக்கூடாது. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹலோ. எங்கடா இருக்க? டேய் மச்சான், எனக்கு ஒரு கனவு வந்துச்சுடா. ஆனால் அது கனவு மாரியே இல்லைடா பார்க்குறதுக்கு. ஒரு காடுன்றாரு, இனிமேல் குடிக்க கூடாதுலாம் சொல்கிறாரா அவரு. எச்சி நிறுத்து. ஃபர்ஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும். இல்லைடா, புரியல உனக்கு. சரிடா, புரியுது எனக்கு. 2 மாத்திரையை போட்டு இவன் போடுற அலப்புற இருக்கே. சே, இவனு நம்ம சொல்கிறதே புரிய மாட்டுது. சரி, கடைசியாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் யூஸ் பண்ணுவோம். மச்சான், நேற்று ஒன்று சொல்லணும் வந்தேன். அன்றைக்கி மோசஸ் வீட்டுக்கே வரலையாண்டா. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன, காயிலே ஃபுல்லாக குடிச்சிருக்க போல. இப்படி நீ குடிச்சு என்ன சாதிக்க போற? உங்ககிட்ட கடைசியா சொல்றேன், குடிக்கிறத நிறுத்திடு. அது என்ன இப்போ? அப்போ என் வேலையை நான் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்.